வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் தெரப்பி அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அது என்னென்னா ரோபோட்டிக் ஸ்பைன் மசாஜ். முதுகு வலியினால் அவதிப்படுறவங்க, ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் ரோபோட்டிக் ஸ்பைன் மசாஜ்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதனோட நன்மைகள் என்னென்ன, இதை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இதை பற்றிலாம் விரிவாக பார்க்கலாம். வாங்க. முதல்ல ரோபோட்டிக் ஸ்பைன் மசாஜ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நவீன சிகிச்சை முறை. இதெல்லாம் ஒரு ரோபோட்டிக் அப்ரோச்சில் ஒரு தெரப்பிஸ்ட் பண்ணுற கைப்பக்குவத்தோட, ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப துல்லியமாக உங்கள் முதுகுத்தண்டு வடத்துக்கு என்ன தேவையோ அந்த அழுத்தத்தோட மசாஜ் செய்யும் ஒரு சிகிச்சை முறை. இந்த மொடாலிட்டியில் சில சென்சார்ஸ் இருக்கும். இந்த சென்சார்ஸ் ஸ்கேன் பண்ணி உங்கள் உடல் அமைப்புக்கு, உங்கள் ஸ்பைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, உங்கள் மசில்ஸோட ஸ்டிஃப்னஸ் எந்த லெவலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, எந்த இடத்துல எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும்னு சரியாக கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணும். சரி, இது எப்படி வேலை செய்யுது பார்ப்போமா? இதில் நீங்கள் முதல்ல ஒரு வசதியான ரிக்ளைனர் சோஃபாவில் படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிட்டதும், முதல்ல நம்ம ஸ்பைன் ஏரியாவில் ஒரு சென்சார் டாப் டு பாட்டம் மூவ் பண்ணி ஸ்கேன் பண்ணும். இதில் உங்கள் இந்த ஸ்பைனில் இருக்கிற வளைவுகள், தசைகளோட இறுக்கம், இதெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக அசஸ் பண்ணிவிட்டு, அந்த அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரோபோட்டிக் இன்டலெக்சுவல் அப்ரோச்சில் முடிவு பண்ணி இந்த மசாஜ் முதுகில் ஆரம்பிக்கும். இதில் கூடுதலாக உங்களுக்கு கையில் காலில் எல்லாமும் அழுத்தம் கொடுக்கும். ஒரு வேகம் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்கள் வயசு, உடல்வாகு இதுக்கேற்ற மாதிரி தான் இல்லை எல்லாமே நடக்கும். அதனால் இது ஒரு பர்சனலைஸ்டு ஸ்பைனல் மசாஜ். இதை பண்ணுறதுனால ரத்த ஓட்டம் நல்லா சீராகி மசில்ஸ்க்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரி, இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? முதல் நன்மை முதுகு வலி நிவாரணம். இதுதான் இதனோட முக்கியமான நன்மை. ஏன்னா நாள்பட்ட முதுகு வலி, இந்த க்ரானிக் பேக் பெயின், மசில் பெயின், இந்த இறுக்கமான தசைகள்னால வர வலிக்கலாம் இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். இரண்டாவது, இரத்த ஓட்டம் சீராகும். பொதுவாகவே மசாஜ் செய்யும்போது இரத்த ஓட்டம் தூண்டப்பட்டு பாதிக்கப்பட்ட தசைகளுக்கெல்லாம் நல்ல ஆக்சிஜன் போகும். இதனால் நம்மளோட பிரச்சனை சீக்கிரமாகவே குணமாகும். மூன்றாவது, மன அழுத்தம் குறையும். பொதுவாகவே நல்ல மசாஜ் பண்ணால் மனசுக்கு இதமாக இருக்கும். உடலை ரிலாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இது உதவுது. நாலாவது, நல்ல தூக்கம். உடம்பு வலி குறைஞ்சாலுமே மனசு காம் டவுன் ஆகிறதுனால தூக்கம் நல்லா வரும். ஐந்தாவது, ஃப்ளெக்சிபிலிட்டி. தொடர்ந்து எடுத்துக்கும் போது உடலோட ஃப்ளெக்சிபிலிட்டி, தசைகள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுனால இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். இதனால் நம்மளால் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும். சரி, இதை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? க்ரானிக் பேக் பெயின், நாள்பட்ட முதுகு வலி இருக்கிறவங்க, அதிக நேரம் உட்காந்தே வேலை செய்கிறவங்க, இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப நேரம் செலவிட்டுறவங்க, இப்போ ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, கழுத்துக்கு வேலையை அதிகமாக கொடுக்குறவங்க, அப்புறம் அத்லெட்ஸ், ஸ்போர்ட்ஸ்லலாம் ஈடுபாடு இருக்கவங்க, பொதுவாகவே உடம்பு வலின்னு இருக்கிறவங்க, இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ரிலாக்ஸேஷனுக்கும் இதை எடுத்துக்கலாம். சரி, ஒரு செஷன் அப்படின்னு நம்ம போனால் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், என்ன நடக்கும்? முதல்ல நீங்கள் செஷன் எதுக்காக போகிறீங்கன்றத முடிவு பண்ணணும். ஒரு ஜென்ரல் ரிலாக்ஸேஷனுக்காக போகிறீங்க, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும் பொழுது ஒரு ஜென்ரலைஸ்டு ஸ்பைனல் மசாஜ்க்கான ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த தெரப்பி பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு குறிப்பாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அதற்கு சூட்டபிளான ப்ரோக்ராம்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டு பண்ணுறது நல்லது. மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா பெட்டராக இருக்கும், இது உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும். முக்கியமான இன்னொரு விஷயம், யாருக்கெல்லாம் இது உகந்ததல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வழக்கமாக சொல்கிற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ். அதனால் இது மாதிரி புதுவிதமான முயற்சிகள் கர்ப்பிணி பெண்களுக்கு பண்ணுறது சூட்டபிள் கிடையாது. அதே மாதிரி சமீபத்தில் ஏதாவது அறுவை சிகிச்சை, எலும்பு முறிவு இதெல்லாம் நடந்ததுன்னா அந்த ஹீலிங் நடந்துட்டு இருக்கும் பொழுது இதை பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப அதிகமான சிவியாரிட்டி இருக்கிறவங்கலாம் அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சிகிச்சை முறைகளை எடுத்துக்கலாம்.
சில குறிப்பிட்ட மருத்துவ நிலையில் இருக்கிறவங்க அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்க கேசஸில் மருத்துவ ஆலோசனையோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி ரோபோட்டிக் ஸ்பைன் மசாஜ் வந்து நம்ம 6 சென்ஸில் சென்னை மற்றும் செய்யார் 2 இடத்துலையுமே அவைலபிள் தான். இது ஒரு பாரம்பரியமான மசாஜ் சிகிச்சைக்கு ஒரு நல்ல நவீன மாற்று அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அசிஸ்டட் மொடாலிட்டி அப்படிங்கிறதுனால ஆண் பெண் இருவருமே வந்து சங்கடம் இல்லாமல் இந்த சிகிச்சை எடுத்துக்கலாம். இன்னும் இந்த ரோபோட்டிக் ஸ்பைன் மசாஜ் பற்றின தகவல்கள் இந்த பதிவு வழியாக தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கும் முதுகு வலி இருந்தால் இல்லை ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் அனுபவம் வேணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ரெஃபர் பண்ணலாம். நன்றி. நான் டாக்டர் பாரத். மீண்டும் சந்திப்போம்.